ஏற்கனவே அம்பாசங்கர் குழு அறிக்கை இருக்கிறது. 1980ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எடுந்த கணக்கெடுப்பு. அதற்கு முன்பே 1970 சட்டநாதன் குழு அறிக்கை இருக்கிறது. அம்பாசங்கர் குழு அறிக்கையையும் சட்டநாதன் குழு அறிக்கையையும் எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருந்தால் உச்ச நீதிமன்றம் 10.5 விழுக்காடு இந்த வன்னியகுல மக்களுக்கு பத்தாது, 10.8 விழுக்காடு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். தரவை கொடுக்கவில்லை. ஆகையினாலே உரிய தரவுகளோடு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுரை சொன்னது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம், சமூக நீதி பிறப்பிடம் என்று மாறுதட்டக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. நம்முடைய மண்ணின் மைந்தர் தான், மூத்த தலைவர் தான், நமக்கெல்லாம் அண்ணாட்சி தான். நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் என்ன செய்து கொண்டிருந்தார்? மாண்புமிகு முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டுமா அல்லவா? உச்ச நீதிமன்றத்தில் இப்படி ஒரு வழக்கு இருக்கு, நாம் ஆட்சிக்கு வந்து விட்டோம், 2022க்குள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி விடுவோம். பீகாரிலே நடத்திவிட்டார் பீகார் மாநில முதலமைச்சர். அங்கே பெரியார் பிறக்கவில்லை, அங்கே எவரும் பீகாரிலே நாங்கள் தான் சமூக நீதியின் காவலர்கள் என்று முழங்குவதில்லை. நாம முழங்கிக் கொண்டிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, 2021 ஆட்சிக்கு வந்து விட்டோம். மருத்துவர் ஐயா காத்து கொண்டிருக்கிறார். அவர் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தா அந்த நாட்டில் புரட்சி வந்துடும். அந்த புரட்சியை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. எனவே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க. எடப்பாடி ஏற்கனவே கொடுத்துட்டாரு 10.5 விழுக்காடு, அதை ஒழுங்காக நாம் கொடுத்து விடுவோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய அண்ணாச்சி துரைமுருகன் சொல்லியிருந்தால், MRK பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தால் முதலமைச்சர் செஞ்சிருப்பார். இவங்க சொல்லல. விளைவு என்ன? மீண்டும் ஒரு புரட்சிக்கு. ஐயா அழகா சொல்லியிருக்காங்க, இது ஜனநாயக வழி போராட்டம், அறவழி ஆர்ப்பாட்டம் என்று பேர் அறிவிப்பை நம்முடைய ஐயா சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இந்த கோரிக்கை கூடிய விரைவில் உரிய தருணத்தில் நிறைவேற்றாவிட்டால் 1987 தமிழ்நாடு திரும்பி பார்க்க வேண்டியது வரும். வருமா வராதா? வருமா வராதா? உங்க சத்தம் கோட்டைக்கு கேட்கணும். வருமா வராதா? அப்ப ஐயா எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு. எத்தனை ஆண்டு காலம்? கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் பொறுமையின் இமயத்தை போல இருக்கிறார். தைலாபுரம் தோட்டத்திலே ஒவ்வொரு அரசு வரும்போதும் அன்பாக சொல்லுகிறார், ஆட்சியாளர்களே, எங்கள் கோரிக்கை, எங்களுடைய இறுதி இலக்கு இன்னும் நிறைவேறவில்லை. சற்றே இந்த பக்கம் திரும்பி பாருங்க. சமூக நீதியின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதி உரிமையை வழங்குங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது இந்த நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சரை, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை மீண்டும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய போராட்டத்தை ஐயா தொடங்கிவிட்டார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த மக்கள் கட்சி நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த போராட்டம் போராளி மருத்துவர் அக்கா அவர்களை வருக என அன்போடு அழைக்கிறோம். சென்னை மாவட்டத்தை சார்பிலே அக்கா அவர்களை, செயல் தலைவர் அக்கா அவர்களை வருக என அன்போடு அழைக்கிறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் இதோ நம் முன்னாலே, இடஒதுக்கீட்டு போராளி, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா இதோ நம் முன்னாலே. மருத்துவர் ஐயா வந்து கொண்டிருக்கிறார். கரகோஷங்களை எழுப்பி ஐயா அவர்களை வருக என வரவேற்போம். எல்லோரும் கரகோஷங்களை எழுப்புங்கள் தயவுசெய்து. மருத்துவர் ஐயா, தமிழக போராளி மருத்துவர் ஐயா, வாழும் குலசாமி மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, வன்னியர்களின் காவல் மருத்துவர் ஐயா, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா. இப்போ காவல்துறை காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மருத்துவர் ஐயா வரும் பொழுது இந்த கூட்ட நெரிசலுக்காக கொஞ்சம் இந்த சாலையை கொஞ்சம் அடைச்சு திருப்பி விட சொல்லி இருக்குது. அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும்.
போக்குவரத்து அப்படியே திருப்பி விடுங்க தயவு செய்து. ஐயா வர்றாங்க, கூட்டம் வந்துகிட்டு இருக்குது. மேடையில் யாரும் நிக்க கூடாது, பின்னால தயவு செய்து ஒத்துழைக்கணும். மேடையில் யாரும் நிக்காதீங்க, ஓரமா நில்லுங்க, இல்லை கீழே இறங்கிக்காங்க, முன்னால நில்லுங்க. நன்றி. அடுத்த விஎஸ் கோப்பு சுருக்கமா பேசணும். பின்னாடி யாரும் நிக்காதீங்க. மேடைக்கு பின்புறம் யாரும் நிக்க வேண்டாம், எல்லாம் முன்னாடி வாங்க. மேடையில் இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் முன்னால் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது, கோஷம் போடும் பொழுது தட்டி கையில பிடிச்சிக்கணும். எல்லாரும் தட்டி உங்க கையில கொடுத்துருக்குது, எல்லாரும் தட்டி கொடி கையில பிடிச்சிக்கணும். கொடி இந்த பக்கமும் வரலாம், நீ இடது பக்கம் இருக்கிற கொடி இந்த பக்கம் வரலாம். தட்டி இருக்கிற இங்க வாங்க. ஒரே மருத்துவர் ஐயா, தமிழ போராளி மருத்துவர் ஐயா, வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா, தமிழ போராளி மருத்துவர் ஐயா, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா, இனம் காத்த தலைவர் மருத்துவர் ஐயா, கண்ணீர்களின் விடிவெள்ளி மருத்துவர் ஐயா, கண்ணீர்களின் விடிவெள்ளி மருத்துவர் ஐயா, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா, வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா, வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா, தமிழ போராளி மருத்துவர் ஐயா, மகளிர் போராளி மருத்துவர் ஐயா, பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா, பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா, இனமான காவலர் மருத்துவர் ஐயா, இனமான காவலர் மருத்துவர் ஐயா, இனமான காவலர் மருத்துவர் ஐயா, தமிழின போராளி மருத்துவர் ஐயா, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா, இடஒதுக்கீட்டு போராளி மருத்துவர் ஐயா, இடஒதுக்கீட்டு போராளி மருத்துவர் ஐயா, இடஒதுக்கீட்டு போராளி மருத்துவர் ஐயா, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா, தமிழின போராளி மருத்துவர் ஐயா, இடஒதுக்கீட்டு போராளி மருத்துவர் ஐயா, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா. மேடையில் இருக்கக்கூடிய தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட செயலர் தவிர்த்து மற்றவங்க கொஞ்சம் அமைதி கருத்து கீழே இறங்கும்படி கேட்டுக்கிறோம். ஐயா வர போறாங்க. இனமான தமிழின போராளி மருத்துவர் ஐயா, இடஒதுக்கீட்டு போராளி மருத்துவர் ஐயா, இனமான காவலர் மருத்துவர் ஐயா, இனமான காவலர் மருத்துவர் ஐயா, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா, இடஒதுக்கீட்டு போராளி மருத்துவர் ஐயா, பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா, பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா, வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா, வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா, வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா, வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா, தமிழின போராளி மருத்துவர் ஐயா, இடஒதுக்கீட்டு போராளி மருத்துவர் ஐயா, வன்னியர்களின் விடியெள்ளி மருத்துவர் ஐயா, வன்னியர்களின் விடியெள்ளி மருத்துவர் ஐயா, தமிழின போராளி மருத்துவர் ஐயா, வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா, சமத்துவ போராளி மருத்துவர் ஐயா, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, எங்கள் உயிர் மருத்துவர் ஐயா, எங்கள் உயிர் மருத்துவர் ஐயா, எங்கள் உயிர் மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, பட்டாளி மக்கள் கட்சி, பட்டாளி மக்கள் கட்சி, பட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், எங்கள் உயிர் மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, நீதி போராளி மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா வந்துட்டாரு. எல்லாரும் கரகோஷங்களை எழுப்புங்கள், எல்லாரும் கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. மருத்துவர் ஐயா, சமூக காவலர் மருத்துவர் ஐயா, சமூக காவலர் மருத்துவர் ஐயா, சமூக காவலர் மருத்துவர் ஐயா, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா, சமத்துவ தலைவர் மருத்துவர் ஐயா. மேடையில் இருக்கிற கொஞ்சம் கீழே இருங்க, மேடையில் இருக்க தயவு செய்து மேடையில கூட்டம் போறாதீங்க, தயவு செஞ்சு போராட்டம் தொடங்குகிறது. தயவு செய்து மேடையில யாரும் நிக்க கூடாது. மேடைக்கு இரு பக்கமும் இருக்கிறவங்க கீழே இறங்குங்க, மேடையில இருக்கிறவங்க கீழே இறங்குங்க. போராட்டம் துவங்குகிறது. மேடையில பின்னாடி வாங்க, உட்காருங்க. பழனிசாமி உட்காரு, பின்னாடி குமார் பின்னால போ, குமார் பின்னால போ, எல்லாம் பின்னால போங்க, யாரும் நிக்க கூடாது.
அனைவருக்கும் அன்பான அனைவருக்கும் அன்பான வணக்கம். மேடையில யாரு நிக்க, நீங்க கீழே இருங்க, சத்தம் போடாத. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நடைபெறுகிற போராட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம். அனைத்து சாதி மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற போராட்டம். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை காலந்தாழ்த்தாமல் அரசு நிறைவேற்ற வேண்டும். இதுவரை நிறைவேற்றாமல் ஏமாற்றி இருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இதற்கு அடித்தளமாக இருக்கிற இந்த 2 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். காலம் தாழ்த்தக்கூடாது, மற்ற மாநிலங்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லி இந்த போராட்டத்திற்கு சமூக நீதி போராட்டம், மாபெரும் அறப்போராட்டம். இந்த போராட்டத்திற்கு சமூக நீதி காவலர், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் வணக்கத்திற்குரிய மருத்துவரையா அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுப்பார்கள். முதலாவதாக முழக்கம் பண்றாங்க. எல்லாரும் தட்டி கையில பிடிச்சுக்கோங்க, கொடியை பிடிச்சுக்கோங்க. முழக்கம் பண்றது கொஞ்ச நேரம். முழக்கம் பழனிசாமி முழக்கம் சீக்கிரம் முழக்கம். நீங்க ஒரு நிமிஷம் சீக்கிரம். ஸ்டேஜில் இருக்கவங்க கொஞ்சம் கீழே வாங்க. ஸ்டேஜ் சரியுது. பொறுப்பாளர்கள் கோவப்படாம கீழே கொஞ்சம் இறங்க. ஸ்டேஜ் சரியில்லை, கோவப்படாதீங்க. கொஞ்சம் கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, வாழ்நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்கு போராடும், சமூக நீதிக்கு போராடும் சமூக நீதி காவலர், சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே. போராட்டம் எங்கள் போராட்டம், போராட்டம் எங்கள் போராட்டம், போராட்டம் எங்கள் போராட்டம், போராட்டம் எங்கள் போராட்டம். வன்னியர் சங்கம் சார்பிலே, வன்னியர் சங்கம் சார்பிலே, வன்னியர் சங்கம் சார்பிலே, வன்னியர் சங்கம் சார்பிலே போராட்டம் எங்கள் போராட்டம், போராட்டம் எங்கள் போராட்டம், போராட்டம் எங்கள் போராட்டம், போராட்டம் எங்கள் போராட்டம். பாமக நடத்தும் போராட்டம், பாமக நடத்தும் போராட்டம். மருத்துவர் ஐயா தலைமையிலே, மருத்துவர் ஐயா தலைமையிலே, மருத்துவர் ஐயா தலைமையிலே, மருத்துவர் ஐயா தலைமையிலே தமிழ்நாடு முழுவதும் போராட்டம், தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். சமூக நீதிக்கு போராட்டம், சமூக நீதிக்கு போராட்டம். தமிழக அரசே, 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 தமிழக அரசே. போராட்டம் எங்கள் போராட்டம், போராட்டம் எங்கள் போராட்டம், போராட்டம் எங்கள் போராட்டம், போராட்டம் எங்கள் போராட்டம். சாதி வாரி கணக்கெடுப்பு, சாதி வாரி கணக்கெடுப்பு, சாதி வாரி கணக்கெடுப்பு, சாதி வாரி கணக்கெடுப்பு. உடனே நடத்து, உடனே நடத்து, உடனே நடத்து, உடனே நடத்து, உடனே நடத்து, உடனே நடத்து, உடனே நடத்து. வன்னியர்களுக்கு, வன்னியர்களுக்கு, வன்னியர்களுக்கு 10 விழுக்காடு, 10 விழுக்காடு, 10 விழுக்காடு, 10 விழுக்காடு. இடஒதுக்கீடு, 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 இடஒதுக்கீடு. காலம் நீராய் போய்விட்டது, காலம் நீராய் போய்விட்டது, காலம் நீராய் போய்விட்டது, காலம் நீராய் போய்விட்டது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. நடைமுறைப்படுத்து, 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 நடைமுறைப்படுத்து. வன்னியர் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்து, வன்னியர் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்து, வன்னியர் இடஒதுக்கீட்டை உடனே நடைமுறைப்படுத்து, வன்னியர் இடஒதுக்கீட்டை உடனே நடைமுறைப்படுத்து. காலம் தாத்தாதே, 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 காலம் தாத்தாதே. உடனடியாக நடைமுறைப்படுத்து, உடனடியாக நடைமுறைப்படுத்து, உடனடியாக நடைமுறைப்படுத்து, உடனடியாக நடைமுறைப்படுத்து. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே. வணங்கிடு, 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 வணங்கிடு. அனைத்து சாதி மக்களுக்கும், அனைத்து சாதி மக்களுக்கும், அனைத்து சாதி மக்களுக்கும், அனைத்து சாதி மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீட்டை வழங்கிடு, உரிய பதவியை வழங்கிடு, உரிய இடஒதுக்கீட்டை வழங்கிடு, உரிய இடஒதுக்கீட்டை வழங்கிடு. சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. கர்நாடகாவில் நடக்குது, கர்நாடகா நடக்குது, ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் நடக்குது, ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் நடக்குது.
ஆந்திராவில் நடக்குது, ஆந்திராவில் நடக்குது, தெலுங்கானாவில் நடத்தப்பட்டது, தெலுங்கானாவில் நடத்தப்பட்டது, பீகாரில் நடந்தது, பீகாரில் நடந்தது, ஒடிசாவில் நடந்தது, ஒரிசாவில் நடந்தது. ஆனால் மட்டும் நடத்தப்படாதா? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நடக்கவில்லை? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நடத்தப்படவில்லை? தமிழ்நாடு மட்டும் ஏன் நடக்கவில்லை? தட்டி கழிக்காது, தட்டி கழிக்காது, தட்டி கழிக்காதே, தட்டி கழிக்காதே. தமிழக அரசை தட்டி கழிக்காது, தமிழக அரசை தட்டி கழிக்காதே, தட்டி கழிக்காது, தட்டி கழிக்காது, தட்டி கழிக்காதே, தட்டி கழிக்காதே. தமிழக அரசை தட்டி கழிக்காது, தமிழக அரசை தட்டி கழிக்காதே. வஞ்சிக்காதே, 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 வஞ்சிக்காதே. வன்னிய சமுதாயத்தை வஞ்சிக்காது, வன்னிய சமுதாயத்தை வஞ்சிக்காதே, வன்னிய சமுதாயத்தை வஞ்சிக்காது, வன்னிய சமுதாயத்தை வஞ்சிக்காதே. ஏமாற்றாதே, 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 ஏமாற்றாதே. ஊமை ஜனங்களை ஏமாற்றாதே, ஊமை ஜனங்களை ஏமாற்றாதே, 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 வன்னிய சமுதாயத்தை ஏமாற்றாதே. விடமாட்டோம், விடமாட்டோம், தமிழக அரசை விடமாட்டோம். கொடுத்து விடு, கொடுத்து விடு, ஐயா கேட்கிறார், கொடுத்து விடு. இனம் போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். சமூக நீதி போராளி, சமூக நீதி போராளி, தமிழ் ஈழ போராளி, மருத்துவர் ஐயா தலைமையிலே, மருத்துவர் ஐயா தலைமையிலே, பாட்டாளி மக்கள் கட்சும், பாட்டாளி மக்கள் கட்சும், வன்னியர் சங்கமும், வன்னியர் சங்கமும் நடத்துகின்ற போராட்டம், தமிழகம் தழுவிய போராட்டம், தமிழக அரசு, தமிழக அரசு, எங்கே 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 மண்ணின் மக்கள் வன்னியர்களுக்கு, மண்ணின் மக்கள் வன்னியர்களுக்கு எங்கே 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 சமூக நீதி எங்கே எங்கே, சமூக நீதி எங்கே எங்கே, தமிழக அரசு, உடனே கொடு, கல்வியிலும் வேலையிலும் 10.5 விழுக்காடு, 10.5 விழுக்காடு இடப்பங்கீடு தனி ஒதுக்கீடு, இடப்பங்கீடு தனி ஒதுக்கீடு, சமூக நீதியை உடனே கொடு, உடனே கொடு. வன்னிய குல மக்களுக்கு சமூக நீதியை உடனே கொடு, உடனே எடு, ஆதிவாரி கணக்கெடுப்பை, உடனே எடு, நன்றி. இந்த மேடையில பின்னால நிறைய பேர் நிக்க கூடாது, தயவு செய்து உட்காருங்க, இல்லைன்னா கீழே இறங்கிக்குவாங்க, வழியில நிக்காதீங்க. இப்பொழுது ஐயா தலைமையில் நடைபெறுகிற போராட்டம். இந்த போராட்டத்தில் இப்ப எல்லாம் பேசியாச்சு. பேச வரக்கூடியவர்கள் சுருக்கமா சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தம்பி பூபதி சுருக்கமா. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிரந்தர தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், எங்கள் அருமை பாசமுள்ள அக்கா அவர்களுக்கும், அண்ணன் ஜிகேஎம் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. சென்னை உள்ள வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் வைத்திலிங்கம் அவர்கள். அடுத்து ஆசிரியர் பரந்தாமன் அவர்கள். இந்த அறப்போராட்டத்தின் வாயிலாக மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லி இருக்கின்ற கோரிக்கையினை தமிழக அரசு உடனே நிறைவேற்றி தர வேண்டும். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே நடத்தி அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சாதிகளுக்கும் அவருடைய மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்முடைய மருத்துவர் வைத்திலிங்கம் அவர்கள் துணைத் தலைவர்.
எல்லாருக்கும் வணக்கம். மருத்துவர் ஐயா நடத்துகின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தியும் 10.5 விழுக்காடு தமிழக அரசு ஒதுக்க வேண்டும் என்று நடத்தப்படுகின்ற இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்து சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் மாநில நிர்வாகி ரவிராஜ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சென்னையிலே நடைபெறுகிற போராட்டம் நெல்சன் மண்டேலாவுக்கு இணையாக அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் இடஒதுக்கீடு கேட்டு போராடி கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையிலே நடைபெறக்கூடிய எழுச்சிமிகு போராட்டம் இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் ஐயாவுடைய கட்டளை ஏற்று நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உடனடியாக இடஒதுக்கீடை வழங்க வேண்டும். தென்னாட்டு சிங்கம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள், நெல்சன் மண்டேலா அவர்கள் இறுதி வரையிலே தன் இன மக்களுக்காக போராடியதை போல மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த தமிழ் இனத்திற்காகவும் வன்னியர் இனத்திற்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய போராட்டம் அவருடைய காலத்திலே வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். அதை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் மூத்த நிர்வாகி வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆர்வம் அவர்கள். ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய குடும்ப தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, இந்த இயக்கத்தை வழிநடத்த நானும் புறப்பட்டு விட்டேன் என்று இங்கே வந்திருக்கிற எங்களுடைய அக்கா ஸ்ரீகாந்தி அவர்களே, நம்முடைய கௌரவ தலைவர் அண்ணன் ஜி.கே. உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்கிற தாரமதிப்பு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை உடனடியாக தமிழக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சென்னையில் ஐயா அவர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழக அரசாங்கமே உடனடியாக வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து, அது மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்குமான இடஒதுக்கீடு உடனடியாக கிடைப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று ஐயா அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதை உடனடியாக நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய ஐயா அவர்கள் என்றைக்கும் தோற்றதில்லை. இந்தியாவில் 6 இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த ஒப்பந்தத்தவர் மனிதப்பட்டார் மருத்துவர் ஐயா அவர்களுடைய போராட்டம் வெல்லும் வெல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய செயற்தலைவர் அக்கா அவர்களுக்கு ஒரு கரகோஷத்தை எழுப்புங்கள். எல்லாரும் கைத்தட்டி கரகோஷத்தை எழுப்புங்கள். சமூக நீதிக்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் வன்னியர்களின் உரிமைக்காகவும் அரும்பாடுபட்டு வரும் நம் ஐயா அவர்களை வணங்கியும், அடுத்து மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் ஜி.கே. மணி அவர்களுக்கும் அவர்களையும் அடுத்து நம்முடைய ஐயா அவர்களின் கட்டளையை ஐயா அவர்களின் கட்டளையை ஏற்று இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை தொண்டர்களை அழைத்து வந்து இந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக ஆக்கிய சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், நம்முடைய வருங்கால சன்னதியருக்கும், நம்முடைய எல்லா சமூக மக்களின் ஒற்றுமைக்காகவும் அவர்கள் இடஒதுக்கீடை பெற்றுத்தர வேண்டும் என்று பாடுபட்டு வரும் நம் ஐயாவை வணங்கி இங்கே வந்திருக்கும் அனைத்து பாட்டாளி உறவுகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் ஐயா அவர்கள் தொடர்ந்து வன்னிய சமூகத்துக்கு உரிமையான இடஒதுக்கீட்டை பெற்றாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து போராடி பல போராட்டங்களையும் பல வெற்றி போராட்டங்களையும் நடத்தி 10.5% இடஒதுக்கீடை பெற்று தந்தார். ஆனால் அந்த தனி இடஒதுக்கீடு
நமக்கு சில நயவஞ்சகர்களால் நம்மை முடக்கி போட்டுள்ளது. மீண்டும் வன்னியர்களுக்குரிய 10.5 இடஒதுக்கீடு ஒதுக்கீட்டை சட்ட ரீதியில் அளித்திட மீண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த போராட்டத்தின் மூலம் தமிழக அரசிற்கு வலியுறுத்த இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நமக்கு அறிவித்துள்ளார்கள். தமிழக அரசு உடனடியாக வன்னியர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை உடனே வழங்கிட வேண்டும் என்றும் அதற்கான உரிய சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். வன்னியர்களுக்கு மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்கள் அவர்களுக்கும் ஐயா அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த பெருமை மிக்கவர் நம் ஐயா அவர்கள். தமிழகத்தில் உள்ள சமூக மக்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாதிவாரி இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக நம் ஐயா அவர்கள் போராடி வருகின்றார். இதைத் தொடர்ந்து மத்திய அரசு அவர்கள் பல மாநிலங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தார்கள். ஆனால் நமது அண்டை மாநிலமான கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்த சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்தினார்கள். ஆனால் நமது சமூக நீதியின் பிறப்பிடமாக விளங்கும் தமிழகத்தின் அதை நிறைவேற்றாமல் தமிழக அரசு நமக்கு வருத்தமாக இருக்கின்றது, நம் வேதனையாகவும் இருக்கின்றது. தன் வாழ்நாள் முழுவதும் தன் சமூக மக்களின் நலனுக்காக மட்டுமே செலவிட்டு அவரோடு உடனிருக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். ஐயா என்று ஒருவர் இல்லை என்றால் நாம் எல்லாம் யாருமே இல்லை. ஆகவே நம் ஐயாவே நம்முடைய ஒரே தலைவர் ஆவார். மாறாக நான் தான் தலைவர், நான் தான் தலைவி என்று கூறிக்கொண்டு 100 நாட்கள் சொகுசு பயணம் புறப்படுவர்கள் மத்தியில் அரை நூற்றாண்டாக ஐயா அவர்கள் கிராமங்கள் தோறும் நடந்தே இயக்கத்தை கட்டி காத்து ஐயாவை மறந்துவிட்டு கட்சியை பிளவுபடுத்தி வருகிறார்கள். இவற்றையெல்லாம் முறியடிக்க ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவோ வேண்டும். அன்றைக்கு ஐயா கட்சியை உருவாக்கிய போது சீனிலேயே இல்லாதவர்கள் எல்லாம் இன்று நாங்களே கட்சி என்று சீன் போடுகிறார்கள். ஐயா தன் அயராத உழைப்பால் வளர்த்தெடுத்த இந்த இயக்கத்தின் பணிகளை அறுவடை செய்து கொண்டு அன்று அவரையே நிற்கதியாக்க நினைக்கிறார்கள். அதெல்லாம் இங்கு நடக்கவே நடக்காது. இதற்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் இங்கு இருக்கின்றீர்கள். இங்கே நம் உரிமையை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் வென்றெடுப்போம், வெற்றி பெறுவோம் என்று கூறி இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் உயிரின மேலான அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கும், திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுக்கும், செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகளுக்கும், காவல்துறை நிர்வாகிகளுக்கும், பத்திரிகையாளர் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. சவுண்ட் சர்வீஸ் கொடி அனைவருக்கும் நன்றி. அன்பான வணக்கம். உங்களை எல்லாம் பார்த்து மகிழக்கூடியவர், உங்களுக்காக நமக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வுரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற, எந்த பதவிக்கும் போகல, வாழ்க்கையே மக்களின் உரிமைக்கு போராடுகிற ஒரு சமூக நீதி காவலர், இந்த போராட்டத்தினுடைய தலைவர், வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மருத்துவர் ஐயா அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, இங்கே பேசி அமர்ந்திருக்கிற, உங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிற, உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய செயல் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரியார் ஸ்ரீகாந்தி அவர்களே, மற்றும் மேடையில் வைத்திருக்கிற, இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளின் மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, மாநகர பகுதி வட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களே, செயல் வீரர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, வெட்டிவா என்று சொன்னால்
கட்டி வந்து ஐயா காலடியில் வைத்திருக்கிற வீரமிக்க இளம் சிங்கங்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை நாட்டுக்கும் உலகுக்கும் சொல்ல இருக்கிற ஊடக நண்பர்களே, அனுமதி கொடுத்து பாதுகாப்பும் கொடுத்து ஒத்துழைப்பு நல்கி இருக்கிற காவல்துறை நண்பர்களே, உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். ரொம்ப வெயில், நீங்களும் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயா பேசி முடிக்கணும். ஆன காரணத்தால் இங்கே சுருக்கமாக நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த போராட்டம் மக்கள் வாழ்வதற்கான உரிமை போராட்டம். 1980 மருத்துவரையா அவர்கள் இயக்கம் தொடங்கி இன்று வரை 46 ஆண்டு காலம் சமூக நீதிக்கு போராடுகிற ஒரு மகத்தான சக்தி, மாமனிதர், மாபெரும் தலைவர் மருத்துவரையா அவர்கள் என்பதை இந்த நாடு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சொல்லுகிறது, இந்திய நாட்டில் எல்லா தலைவர்களும் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் சமூக நீதியினுடைய ஒரு அங்கம் இடஒதுக்கீடு. சமூக நீதி என்றால் என்ன? மனிதர்கள் சேர்ந்து வாழக்கூடிய இந்த கூட்டம், மனித தொகுப்புக்கு சமூகம் என்று சொல்லுகிறோம். அதில் அநீதி இருக்கிறது, அதுதான் நீதி வேண்டும் என்று கேட்கிறோம். சமூக நீதி. இங்கே வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின, பழங்குடியின, சிறுபான்மை, முன்னேறிய வகுப்பினர் எல்லாருக்கும் உரிய பங்கு வழங்க வேண்டும் என்பதுதான் ஐயா அவர்களின் நோக்கம். ஆகவேதான் இந்த போராட்டத்தின் மிக முக்கிய 3 நோக்கங்கள். ஒன்று, தமிழக அரசு காலந்தாழ்த்தாமல், தட்டி கழிக்காமல் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும். இது முதலாவது போராட்டத்தினுடைய நோக்கம். இரண்டாவது, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டமாக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் காலந்தாழ்த்தப்பட்டு வருகிறது. இது கைக்கு எட்டியது, வாய்க்கு எட்டவில்லை. இது கண்டனத்துக்குரியது. தமிழக அரசு இனியும் காலந்தாழ்த்தாமல் அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டம். அதே நேரத்தில் இது நாட்டில் இருக்கிற ஐயா சொல்லுவாங்க, 324 சாதிகள் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு சாதிக்கும் இடஒதுக்கீடு வேண்டும். பிராமணர்ல இருந்து நரிக்குறவர் வரையில எல்லா சமுதாயத்திற்கும் உரிய பங்கீடு பகிர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஐயா அவர்களின் நோக்கம். இதை 3 வலியுறுத்தி சென்னையில் ஐயா தலைமையில் போராட்டம். இன்னைக்கு பல ஆயிரம் பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். காலையில் சொன்னாங்க, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, கடலூர் மாவட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டிருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டத்தில் 8,000 பேர் திரண்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் 15,000 பேர் திரண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்துட்டு இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா ஐயாவினுடைய வழிகாட்டுதலோடு போராடுகிற இந்த போராட்டம் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருக்கிற ஒரு போராட்டம் என்பதை அரசு உணர வேண்டும். இன்னைக்கு ஐயா உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு என்ன போராட்டம் நடத்தினாலும் உட்கார்ந்த இடத்துல சொன்னா நடக்கும். நாளைக்கு தேர்தல் வந்தா இந்த ஆம்புலன்ஸ் வண்டிக்கு வண்டி விடுங்க. அதோட ஐயா தைலாபுரம் தோட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு செய்தியாளர்களை சந்திச்சு இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சின்னம் மாம்பழ சின்னம், மற்ற கூட்டணி கட்சியினுடைய சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து சொன்னால் ஒட்டுமொத்தமாக பெரும்பாலான மக்கள் ஐயா சொல்லை கேட்டு வாக்களிப்பார்கள். இன்னைக்கு ஐயா 80 சங்க இயக்கம் தொடங்கினாங்க. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு பெரிய வெற்றி. மத்திய அமைச்சர்கள், மருத்துவர் அன்புமணி மத்திய அமைச்சர், AK மூர்த்தி, அவேல், இப்படி நிறைய பேர் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் வந்தாங்க. வந்துட்டு இது கட்சி எனக்கு தான் சொன்னா ஐயா மனசு எப்படி இருக்கும் நீ நினைச்சு பாருங்க. நெல் பயிரிட்டாச்சு. நெல் பயிரிடத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், அறுவடை செஞ்சு விளைவிக்கணும் இல்ல. இந்த நெல் வயல்லாம் எனக்கு தான் சொந்தம்னா பயிரிட்ட விவசாயிக்கு எப்படி இருக்கும், நிலத்துக்கு சொந்தக்காரருக்கு எப்படி இருக்கும்? அந்த வேதனை மருத்துவரையாவுக்கு இருக்குமா இருக்காதா? அந்த சூழலில் மருத்துவரையா அவர்களின் பின்னால் இருக்கிறோம், இதோ ஐயா அவர்களை நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த போராட்டத்தில் வந்திருக்கிறீர்கள். லட்சக்கணக்கானவர்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால ஐயாவுக்கு இணை ஐயா தான். யாரும் ஐயாவுக்கு இணையாக முடியாது. ஐயாவுக்கு இணையாக முடியுமா? ஆமா, ஐயான்னா ஐயா தான். அவர்தான் வழிகாட்டி. அவர் மூத்த தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை கேளுங்க,
இன்னைக்கு ஐயா அப்போலோ மருத்துவமனையில் ஒன்றும் இல்லை, ஒரு பரிசோதனைக்கு தான் போனாங்க. ஒரே நாள் தான். எவ்வளவு தலைவர்கள் பார்த்தாங்க. நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார், நாட்டின் மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று சொல்லுகிறார். நீ மற்ற மாநில முதலமைச்சர்கள் பேசுகிறார்கள். இப்ப சமூக நீதிக்கு இங்க போராடுறாங்க. ஐயா அகில இந்திய சமூக நீதி போராட்டம்னு டெல்லியில நடத்தினாங்க. எல்லா மாநிலத்துக்கும் போய் ஆதரவு கேட்டாங்க. டெல்லியில் நடத்துற மாநாட்டுக்கு மத்திய அமைச்சர்கள், பிரதமர் வரல, வாஜ்பாய் வேற ஒருத்தர் அனுப்பிச்சாங்க. மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் எல்லா கட்சிகளும் வந்து கலந்துட்டாங்க. அவர் கலந்து கொண்டு நான் சொல்லுங்க, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற மறைந்த ஒரு மூத்த தலைவர் ராஜேஷ் பைலட் சொன்னார். என்ன சொன்னாரு? மாநாடு இவ்வளவு பெரிய மாநாடு நடக்குது, இந்த மாநாட்டை நடத்துவதற்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் முன்னேறிய வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பட்டியலின வகுப்பினர், பழங்குடியின வகுப்பினர், சிறுபான்மை எல்லாத்துக்கும் சரியா இடஒதுக்கீட்டை பிரிச்சு கொடுன்னு சொல்லி டெல்லிக்கு வந்து மாநாடு நடத்துறாரு. ஒரு சாதாரணமானவர் அல்ல. இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன், எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அதுல ஒரு 2 பேர் வந்து சொன்னாங்க, என்ன தீர்மானம் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னாங்க. இந்திய நாட்டுக்கு அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் நல கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் ஐயா என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு சமூக நீதி கேட்கிறாரா? இந்திய அளவில் தமிழ்நாட்டில் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், வன்னியர்கள் உள்ளிட்ட 108 ஜாதி, இப்ப 115 ஜாதியை சேர்த்துட்டாங்க. அதனால இந்த மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு, இன்னைக்கு வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு. எப்படி வந்துச்சு? யாரால வந்துச்சு? எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க. இந்த 10.5 விழுக்காடு சட்டமானதற்கு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர்கிட்ட நான் கைபேசியில் போட்டு கொடுத்தேன். அப்புறம் அவர் பேசினா நானும் கூட இருந்தேன். ஐயா உங்களுக்கு சந்தோஷம் தான், நான் திருப்தி தானே, உங்களுக்காக தான் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டு சட்டமாக்கணும்னு சொன்னார். அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் கூட இருந்தார். அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, ஐயா உங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை, உங்க 40 வருஷ போராட்டத்துக்கு கிடைத்த பலன் இந்த 10.5 சொன்னார். அதுக்கு பிறகு வந்த இன்றைய அரசு உயர்நீதிமன்றம் போனாங்க, தீர்ப்பு பெற்றுக் கொடுத்தாங்க, அரசாணை போட்டாங்க. அதோட பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தையும் அமைச்சு இதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. முயற்சி எடுத்தாங்க, நடக்கல. காணல் நேரா போயிடுச்சு. கை கேட்டு வாய் கேட்டல. உடனே நிறைவேற்றமா வேண்டாமா? இப்ப தேர்தல் நேரம் ஐயா கூட சொல்லி இருக்கிறாங்க, நான் தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, இது சமூக நீதி மிக முக்கியமான பிரச்சனை. பெரும்பான்மையா இருக்கிற வன்னியர்கள் முன்னேறல, குடிசை வீடுகளை வாழ்றாங்க. வீட்டுக்கு முன்னால ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி, மாட்டுக்கண்ணு வச்சுட்டு இருக்கிறாங்க. வாழலை பாருங்க, குடிசையில் அதிகமாக வாழக்கூடியவர்கள் வன்னியர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற மாவட்டம் வட மாவட்டங்கள், வன்னியர் மாவட்டங்கள். அப்ப இவங்க முன்னேற வேண்டாமா? வன்னியர்கள் முன்னேறாமல் தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? முன்னேறிய மாநிலமா சொல்ல முடியுமா? ஆகவே வன்னியர்களுக்கு உண்டான பங்கை பிரித்து கொடுங்கள். அதே போலவே எல்லா ஜாதிக்கும் சரியான பங்கை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றதா ஐயா இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். எல்லா ஜாதிக்கும் உரிய பங்கை பிரிச்சு கொடுங்க. அதற்காக அடித்தளமாக இருப்பது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இன்னைக்கு கேரளாவில் மன்னிக்கணும், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பீகார், ஒடிசா இந்த மாநிலத்தில் நடத்தியாச்சு. இப்ப சமூக நீருடைய பிறப்பிடம்னு சொல்றோம், சமூக நீருடைய தொட்டில்னு சொல்றோம். தமிழ்நாட்டில் நிறைவேற்றமா வேண்டாமா? ஆகவே சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக தமிழக அரசு நடத்த வேண்டும். இது ஐயா சொல்லிட்டே இருக்கிறாரு. நாங்களும் சட்டமன்றத்தில் வற்புறுத்தி பேசணும், வெளிநடப்பு பண்ணோம், ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ண சட்டமன்றத்துக்குள்ளேயே. ஆகவே தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு நடத்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். எல்லா சாதிக்கும் உரிய இடஒதுக்கீடு நடத்தப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இதை வென்றெடுத்து கொடுப்பவர், நல்ல ஞாபகம் வச்சுவாங்க, இதையெல்லாம் வென்றெடுக்கக்கூடிய ஒரு சக்தி
மகாசக்தி மாமனிதர் மருத்துவரையா அவர்கள் காலத்தில் பெற்று தருவார். மருத்துவரையா காலத்தில் பேர்லாம் எப்போது நடக்குமா? நடக்கவே நடக்காது. யாரால் முடியும்? இது யாரால் முடியும்? ஐயாவால் முடியும். யாரால் முடியும்? ஆமா, ஐயா பின்னால எல்லாம் நிக்கிறோம் தானே. தமிழ்நாடு திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மிகப்பெரிய போராட்டத்தை ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். அதற்கு அரசு வழிவிடக் கூடாது, இடம் கொடுக்காமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்ற பாடு வெயில்ல நம்ம சகோதரிகள்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயாவை பார்க்கணும் போராட்டம் வந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த செய்தியை நாட்டுக்கு நான் ஊடக நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இது எல்லாருக்குமான சமூக நீதி. இந்த செய்தியை பெரிய செய்தியை நாட்டுக்கும் உலகுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஊடக நண்பர்களை கேட்டுக்கொண்டு, எவ்வளவு நெருக்கடியா இருந்தா கூட இந்த சாலையில பாருங்க முழுசா அடைச்சி பாதுகாப்பு கொடுத்த அனுமதி கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கு, மாநகராட்சி காவல்துறை நண்பர்களுக்கு, அதிகாரிகளுக்கு நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ஏற்பாடு செய்தவர்கள், உழைத்தவர்கள், பூபதி உள்ளிட்ட எல்லாரும், பூபதி மாவட்ட செயலாளர், வட்ட பகுதி செயலாளர்கள், அதே மாதிரி நம்முடைய மூத்த நிர்வாகிகள் திருக்கச்சூர், ஆறுப, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஐயா தலைமையில் அணிவகுப்போம். நாளை 26 தேர்தலுக்கு ஐயா வெற்றி கூட்டணி அமைப்பார். பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் அங்கீகாரம் பெறும். அதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு நல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை வெற்றி போராட்டம் அனைவருக்கும் நன்றி என நன்றி சொல்ல வருகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நீங்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர், இந்திய திருநாட்டின் மூத்த தலைவர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற, சமூக நீதிக்கு 46 ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கிற மகாசக்தி மாமனிதர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐயா அவர்கள் நிறைவு பேருரை ஆற்றுகிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய தலைமையுரை ஆற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற முன்னூத்தி 24 சமூகங்களும் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் எல்லாவற்றிலும் இந்த 324 சமுதாயங்களும் வாழ வேண்டும், அவர்கள் பிள்ளைகள் வளர வேண்டும், படிக்க வேண்டும், பல்வேறு நிலைகளிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் முன்னேற வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறோம். ஏதோ வன்னியர் மட்டும்தான் வாழணும், மற்றவர்களெல்லாம் வாழக்கூடாது என்று எவரும் எந்த மடையனும் சொல்ல மாட்டான். ஏனென்றால் நம்முடைய வரலாற்றை பார்த்தால் 324 சமுதாயங்களும் வாழ வேண்டும் என்று பல நேரங்களிலே பல்தரப்பட்ட போராட்டங்களை அனைவருக்கும் செய்திருக்கிறோம். அதிலே வெற்றி பெற்றிருப்போம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் 46 ஆண்டு காலம் போராடியும் இன்னும் முழுமையாக எல்லா தரப்பு மக்களும் மகிழ்ச்சி அடையும்படி இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை. கேரள மாநிலம், பக்கத்து மாநிலம், ஒரு ஜாதிக்கு 14 விழுக்காடு இடஒதுக்கீடு, ஏழவாஸ். அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததனாலே அந்த சமுதாயத்தில் இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கிற சமுதாயத்தினுடைய அதிகாரிகள் டெல்லியிலே அதிகமாக வேலை வாய்ப்பில் இருக்கிறவர்கள் ஈழவர்கள். 4 பேர்
முதலமைச்சராக 4 தரம் வந்திருக்கிறார்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். எப்படி நடந்தது இது? அந்த சமுதாயத்துக்கு 14 விழுக்காடு 14% இடஒதுக்கீடு கொடுத்ததனாலே, அவர்கள் படித்ததனாலே அவர்கள் அதை அடைந்தார்கள், அந்த பலனை அடைந்தார்கள். இங்கும் நாம் சொல்லுகிறோம், எல்லா மக்களும் வாழ வேண்டும், 324 சமுதாயங்களும் வாழ வேண்டும். அதற்காக என்னை தவிர யாராவது போராடி இருக்கிறார்களா அல்லது பேசி இருக்கிறார்களா, வாயை திறந்திருக்கிறார்களா? யாருமே இல்லை. நமது கௌரவ தலைவர் சொன்ன மாதிரி இந்த இடஒதுக்கீடு என்பது ஏதோ சாதாரணமாக சொல்லுவாங்க கிராமத்தில், உங்கள் வீட்டு சொத்தா எங்கள் வீட்டு சொத்தா. இது யாருடைய சொத்தும் அல்ல. மக்களுக்கு சேர வேண்டியதை நாம் பிரித்து கொடுக்கிறோம். நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன். ஒரு மாடு மேய்க்கிற சிறுவனை கேட்டால் அவன் சொல்லுவான், எப்படிப்பா அந்த 100 சமுதாயத்துக்கு 100 ஜாதிக்கு கொடுக்கறது? அவன் சொல்லுவான், மாடு மேய்க்கிற சிறுவன், இது ரொம்ப சுலபம். இந்த ஒரு தேங்காயை எப்படி உடைச்சி பத்தையை ஆக்கி 100 பத்தையை ஆக்கி 100 பேரையும் வரிசையில் நிற்க வைத்து ஆளுக்கு ஒரு பந்தை அப்படி கொடுக்கும்போது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இது ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற சிறுவன் சொல்லுகின்ற செயல். அதே நேரத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்ற அந்த கணக்கை எடுங்கள். ஏன் எடுக்க தயங்குகிறீர்கள்? அதனாலே என்ன உங்களுக்கு நன்மை தானே கிடைக்கும், பேர் தானே கிடைக்கும். ஒவ்வொரு முதலமைச்சரும் ஒவ்வொரு காலகட்டத்திலே இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அது சரியாக பங்கிடப்படவில்லை என்ற நிலையிலே தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாம் செய்கிறோம், இந்த அறப்போராட்டத்தை நாம் செய்கிறோம். அதனால் இது சம்பந்தமாக கோட்டைக்கு போகாத நான் கோட்டைக்கு போய் முதலமைச்சரை சந்தித்து மற்ற அமைச்சர்களெல்லாம் அமர்ந்திருக்க, செயலாளர்களெல்லாம் நிறைய செயலாளர்கள் கூடியிருக்க, தலைமை செயலாளர் எல்லோரும் இருக்க, நான் 35 நிமிடம் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி அல்லது ஒரு வழக்கறிஞர் வாதிடுவது போல 35 நிமிடம், என்ன சொல்லப்போனால் வகுப்பெடுத்தேன். 35 நிமிடம் எப்படி பிரித்து கொடுப்பது, யார் யாருக்கு கொடுப்பது என்று. அதனால் இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. 1 மாதம் 2 மாதத்தில் கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுங்கள் என்று சொல்லுகின்றோம். இது சில பேருக்கு குடையெல்லாம், குடைச்சல் வரலாம், சில பேருக்கு குமண்டலாம், சில பேர் வாந்தி எடுக்கலாம். அதற்காக சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கக்கூடாது.
அது எங்கே நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில். தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டி என்று நாம் சொல்லுகின்றோம், பெருமையோடு சொல்லுகின்றோம். நம்முடைய கௌரவ தலைவர் சொன்ன மாதிரி சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் சமூக நீதியின் பிறப்பிடம். மறைந்த என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்களை இந்த இடஒதுக்கீடு பங்கீடு சம்பந்தமாக 7 நாள் சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு என்னை அழைத்து பேசிய போது நான் விலாவாரியாக சொன்னேன், இதை இப்படியெல்லாம் பிரிக்கலாம் என்று சொன்னேன். அவர் அதை பார்த்து நான் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் இடையிலே அவர் பாராட்டினாலும் கூட ஒரு சிலர் அவரை கெடுத்து விட்டார்கள். அதனாலே நான் 6 கம்பார்ட்மெண்ட்டாக தொகுப்பாக, கம்பார்ட்மெண்ட் என்று சொன்னால் தொகுப்பு பிரித்தேன். அப்பொழுது சொன்னார், என்னையும் உங்கள் அந்த தொகுப்பில் சேர்க்கலையே என்னார். நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, அதனால் நீங்கள் உங்கள் சமுதாயத்திற்கு செய்வீங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் நடந்தது. பக்கத்து மாநிலங்களில் எல்லா மாநிலங்களிலும் ஆந்திரா, அப்பொழுது கர்நாடகா, கேரளா, இப்படி எல்லா மாநிலங்களிலும் சரியாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். புள்ளி விவரத்தோடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் அதை தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது? தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாயமும் எங்களுக்கு சேர வேண்டிய பங்கீடு கிடைத்துவிட்டது. அதை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லும் பொழுது அந்த பெருமை முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தம்பிக்கு அந்த பெருமை போய் சேரும். ஏன் அதை செய்யக்கூடாது? இது ஒரு சமுதாயம் கல்வி, வேலைவாய்ப்பிலே, பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர வேண்டும். முன்னுக்கு வருவதை பார்த்து முதல்ல மகிழக்கூடியவர் முதலமைச்சராகத்தானே இருக்க வேண்டும். ஏன் அதை அவர் செய்ய தயங்குகிறார்? நேரிலே போய் நான் பார்த்தேன், கடிதம் கொடுத்தேன். தலைவர் ஜி.கே. மணி பல முறை சந்தித்து பேசி, அதிகாரிகளை சந்தித்து என்னென்னமோ பண்ணோம். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே பண்ணலாம், ஆனால் அது மக்களை பாதிக்கும். எந்த மக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் வராமல் இதை பிரித்து கொடுப்பது மாடு மேய்க்கிற சிறுவன் சொல்கிற மாதிரி ஒரு தேங்காயை கத்தியால் 2 உடைத்து 2 மூடி எடுத்து ஒவ்வொரு மூடியையும் பத்தையாக போட்டு 100 பத்தைகள் 100 பேருக்கு அது வரிசையாக நிற்க வைத்து கொடுக்கணும்னு சொல்கிற மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு தெரியுது. சமூகங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரியுது. அதனால தான் சொல்லுகிறோம், இன்றைக்கே ஒரு உத்தரவை போடுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேர்தல் வரப்போகிறது, வந்து கொண்டே இருக்கிறது, வந்தே விட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு தேர்தல் நெருங்கிவிட்டது. இப்படி ஒரு உத்தரவை போட்டு இடஒதுக்கீடு கொடுத்தால்
அது யாருக்கு நன்மை? உங்களுக்குத்தானே நன்மை, ஆளுகின்ற அந்த கட்சிக்குத்தானே நன்மை. ஏன் அதை செய்ய மறுக்கிறீர்கள்? என்ன தடுக்கிறது அப்படி செய்வதை? எது தடுக்கிறது? அதனாலே சொல்லுகிறேன், நம்முடைய தமிழக முதல்வருக்கு சொல்லுகிறேன், ஒரே ஒரு ஆணை போடுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 6 தொகுப்புகளாக தமிழ்நாட்டு 324 ஜாதிகளை 6 தொகுப்புகளாக பிரித்து அவர்களுக்கு சேர வேண்டிய இடஒதுக்கீட்டை கொடுக்கும் பொழுது இடஒதுக்கீட்டிலே ஆர்வம் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்தந்த சமுதாயங்கள் எல்லா நிலையிலும் முன்னேறுவார்கள். இதை செய்தால் அதனுடைய பயன், அதனுடைய பெருமை வரலாற்றிலே இடம்பெறும். அந்த வரலாற்றை நீங்கள் உருவாக்குங்கள். இதுவரை இருந்த முதலமைச்சர்கள் அந்த வரலாற்றை படைக்கவில்லை, நீங்கள் செய்யுங்கள். இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, ஒரே ஒரு கையெழுத்து தான். அந்த ஒரு கையெழுத்து நீங்கள் போட்டால் தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், எல்லா சமுதாயங்களும் மகிழ்ச்சி அடையும். அதனாலே இந்த 20% அந்த 20 விழுக்காடு அவ்வளவு பேர் 21 உயிர்களை பலி கொடுத்து அதை வாங்கி இன்றைக்கு பல்வேறு சமுதாயங்கள் 118 சமுதாயங்களுக்கு அவர்கள் பலன் பெறுகிறார்கள். அது அந்த சமுதாயங்களுக்கு, அந்த சமுதாய தலைவர்களுக்கு புரியவில்லை. அதை பெற்றுத்தந்த என்னை பாராட்டாமல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்லுகிறார்கள். பாவம், அவர்கள் புரியாமல் செய்கிறார்கள். அதனாலே சொல்லுகின்றேன், தமிழக முதல்வர் அவர்களே, இடஒதுக்கீடு அதை பற்றிய புள்ளி விவரங்களை எல்லாம் நான் உங்களை நேரில் கோட்டையிலே சந்தித்து பேசும்பொழுது சொன்னேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனாலே இந்த தேர்தல் வருவதற்கு முன்னாலே, இந்த ஆண்டு முடிவதற்கு முன்னாலே அந்த இடஒதுக்கீட்டை, சரியான இடஒதுக்கீட்டை இருக்கிற புள்ளி விவரங்களில் வைத்து கொடுத்து விடுங்கள். உடனே இன்னொரு உத்தரவும் போடுங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இடஒதுக்கீட்டை திருத்துகிறோம் என்று பின்னாலே நீங்கள் வந்தாலும் இல்லை வேறு யார் வந்தாலும், முதலமைச்சராக வந்தாலும் அதை செய்யலாம். செய்யும்பொழுது அவர்களுக்கு பெருமை கிடைக்கும், பெருமை சேரும். அதனாலே தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்ளுகின்றேன், நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள். இடஒதுக்கீட்டை இப்பொழுது இருக்கிற புள்ளி விவரத்தை கொண்டு பகிர்ந்து கொடுங்கள், சரியாக பகிர்ந்து கொடுங்கள். சில பேர் ஒரு அதாவது சூரத் தேங்காயை பிள்ளையாருக்கு உடைப்போம். ஒரு நாளைக்கு 100-200 கூட நிறைய தேங்காயை உடைப்போம். அதை பொறுக்குகின்றவர்கள் ஒருவருக்கு அரை முடி கிடைக்கும், ஒருவருக்கு 1/4 முடி கிடைக்கும், சில பேருக்கு ஓடு கிடைக்கும். இந்த ஓடு கிடைக்கிறவன் அந்த அரை முடி முழுசாக கிடைச்சது பாரு, அவன் சாப்பிட்றான் பாரு, கழிச்சு தேங்காயை தின்றான் பாரு, அதை பார்த்து
வருத்தப்படும்ல, ஐயோ நம்ம கிடைக்கலையே, எப்படி ஆயிடுது, நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்னு. இப்படி சூரத்தேங்காயாக இடஒதுக்கீடு அமைந்து விட்டது. நியாயமாக நடக்கவில்லை, நேர்மையாக நடக்கவில்லை. அது நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் தலைகளை எண்ணிக்கொண்டு கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் கேட்கிறோம். தமிழ்நாடு மற்ற இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை விட இடஒதுக்கீட்டில் மிக சிறப்பான இடத்திலே நல்ல உத்தரவை போட்டிருக்கிறார்கள். கடைசியாக இந்த உத்தரவு, இடஒதுக்கீடு சம்பந்தமான அந்த உத்தரவு தமிழகத்தில் போட்டிருக்கிறார்கள். அதை பார்த்து பிற மாநிலங்கள் பாராட்டும்படியாக நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இடஒதுக்கீடு எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் சரியான வகையிலே சரியான அளவுகோலை வைத்து இது கொடுக்கப்படவில்லை என்ற குமுறல்கள், அந்த குமுறல்கள் உங்கள் காதுகளுக்கு விழுந்திருக்கும். அதனாலே அதை குமுறல்களை நீக்குவதற்கு நீங்கள் முன்வாருங்கள். தமிழக வரலாற்றிலே ஒரு நல்ல சரித்திரத்தை உண்டாக்குங்கள், நல்ல சரித்திரத்தை படையுங்கள். அதனால் இந்த ஆண்டு முடிய போது, அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு. அதனால் அது அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு வருவதற்குள்ளே இந்த ஆண்டிலேயே டிசம்பர் மாதத்திலேயே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே ஒரு மாதத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திவிடலாம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரே மாதத்தில். அவ்வளவு நம்மிடம் அவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள், அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். இதை வைத்து 10-15 நாளில் எடுத்து விடுவார்கள். இதில் எந்த சங்கடமும் யாருக்கும் இருக்காது. ஒவ்வொரு வீடாக சென்று, ஒவ்வொரு குடிசையாக சென்று, எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை பேர், உங்கள் சாதி என்ன, உங்கள் வருமானம் என்ன, உங்கள் படிப்பு என்ன, உங்கள் வீட்டில் யாராவது படித்திருக்கிறார்களா, இப்படி ஒரு 20 ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லது ஒவ்வொரு வீட்டிற்கும் 20 கேள்விகளை கேட்டு அதனுடைய அடிப்படையிலே நீங்கள் இடஒதுக்கீட்டை கொடுங்கள். இது மிக 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 சுலபமாக நடக்கக்கூடிய ஒன்று. அதை ஏன் செய்ய தயங்குகிறீர்கள்? முதலமைச்சரை கேட்கிறேன், ஏன் அதை செய்ய தயங்குகிறீர்கள்? வரலாற்றிலே இடம்பெற ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள்? அப்படி செய்யும் பொழுது நீங்கள் வரலாற்றில் இடம்பெறுவீர்கள். இந்த சமூகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற சமூகங்கள் முன்னேற ஒரே வழி அவர்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே அவர்களுக்கு உரிய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், என்ன பிற முன்னேற்றங்களெல்லாம் அதன் அடிப்படையிலே தான் செய்ய முடியும். இது ஆந்திராவில் மிக அழகாக செய்கிறார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தலைவரை போடுற, ஒரு கார்ப்பரேஷன் என்று ஒரு தலைவரை போட்டு பணத்தை ஒதுக்கி, கோடிக்கணக்கில் பணத்தை ஒதுக்கி ஒரு சேர்மன், தலைவர் போட்டு செய்கிறார்கள்.
அந்த சமுதாயத்தை பார்த்து கொள்வதற்கு, முன்னேற்றுவதற்கு, சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பிலே செய்வதற்கு தனித்தனியாக செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. அதையே நாம் படித்து கொள்ளக்கூடாது, நாம் ஏன் செய்யக்கூடாது? ஆந்திரா முதலமைச்சர் அதை வரவழைத்து அல்லது நீங்கள் அங்கே சென்று இந்த சமூக முன்னேற்றத்திற்காக நீங்கள் என்னவெல்லாம் எப்படியெல்லாம் செய்திருக்கிறீர்கள், எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் என்றால் அவரை வர சொன்னாலும் வருவார், அல்ல நீங்கள் போய் தெரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு மாநிலத்தில் மக்கள் முன்னேறுவதற்கு, எல்லா நிலையிலும் முன்னேறுவதற்கு ஆக்கப்பூர்வமாக எடுத்த முயற்சிகள், அது வெற்றி பெற்ற வரலாறு ஆந்திராவை பார்த்து அல்லது கேரளாவை பார்த்து நீங்கள் படித்து கொள்ளுங்கள். இதில் தப்பில்லை. அதனால் அதை சொல்லுவதற்கு, சரியாக சொல்லுவதற்கு உங்களிடம் நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் பயப்படுகிறார்கள் உங்களிடம் சொல்லுவதற்கு. நீங்கள் அதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். அதிக ஆர்வம் காட்டி அதற்காக கூட்டங்கள் போட்டு ஒரு 20 பேர் கொண்ட ஒரு அதிகாரிகள் கூட்டம் போட்டு நானும் வருகிறேன், ஆந்திராவுக்கு போவோம் அல்லது கேரளாவுக்கு போவோம், அங்கே போய் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக இங்கே என்ன நடைமுறையில் இருக்கிறது என்பதை நாம் கேட்டறிவோம். முதலமைச்சரை பார்ப்போம். நம்ம இங்கே என்னுடைய தலைமையிலே ஒரு 10 அதிகாரிகள் வாருங்கள், நாம் அந்த கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் போவோம் என்று உடனடியாக நீங்கள் போய் வாருங்கள். அப்படி போய் வரும்போது உங்களை நான் பேசுவது தம்பி முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றித்தான் சொல்லுகிறேன். அதை நீங்கள் செய்தால் உங்களை முதல்ல பாராட்டுற ஆள் இந்த ராமதாஸ் தான் பாராட்டுவான். அதனால் அப்படி செய்து வரலாற்றில் நீங்கள் இடம்பெறுங்கள் என்று உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தேதியிலே தமிழகத்தில் இருக்கின்ற 38 மாவட்டங்களிலே இது போன்ற போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக வெட்டியாக வேலை இல்லாமல் இந்த போராட்டங்களை நாங்கள் செய்யவில்லை. மக்களுடைய, சமூகங்களுடைய மனக்குமுறல்களை தான் நாங்கள் இங்கே வெளிப்படுத்துகிறோம். ஒவ்வொரு சமுதாயத்திலும் பிறந்திருக்கிற குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள், முதியவர்கள், வயதானவர்கள் வரை அவர்களுக்குரிய பங்கு கிடைக்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும், எல்லாரும் முன்னேற வேண்டும் என்ற வகையிலே தான் இந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். அதனால் சமூகம் நீதி பெற வேண்டும். சமூகத்தில் இருக்கிற மக்கள் நீதியோடு எல்லாம் பெற வேண்டும். அவர்கள் அதை உணர்ந்து தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த டிசம்பர் மாதம் முடியப் போகிறது, இந்த ஆண்டு முடியப் போகிறது. அதனால் இந்த ஆண்டிலேயே அந்த உத்தரவை நீங்கள் செய்யுங்கள். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் ஒரு குழுவாக அதிகாரிகளை அழைத்து கொண்டு அங்கு செல்லுங்கள். அது வரலாற்றில் இடம்பெறும். அங்கே நடப்பதை, அங்கே நடைமுறையில் இருப்பதை, இடஒதுக்கீடு சம்பந்தமான நடைமுறையில் இருப்பதை அறிந்து கொள்ளும் பொழுது ஐயோ என்ன நாம் தவற விட்டுட்டோமோ, நாம் இப்போது செய்திருக்கணுமே, இந்த வளர்ச்சி இங்கே வந்திருக்கணுமே, தமிழ்நாட்டில் தப்பு பண்ணிட்டோமே என்று நீங்கள் எண்ணுவீர்கள். வெளிப்படையாகவே பேசுவீர்கள். நான் தப்பு செய்து விட்டேன், நான் எப்பொழுதே செய்திருக்கணும். ராமதாஸ் என்னை பார்த்து சொன்னார், கோட்டைக்கு வந்து சொன்னார், நான் தான் கேட்கவில்லை, தப்பு செய்து விட்டேன்,
என்று வாக்குமூலம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. உங்கள் மனச்சாட்சியோடு நீங்கள் பேசினால் போதும். அதனாலே இப்பொழுது நான் அன்போடு தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் செல்லுங்கள், முடிந்தால் கர்நாடகாவுக்கும் செல்லுங்கள். அங்கே சென்று அங்கே நடைமுறையில் இருக்கின்ற நிலைமையை பார்த்து வாருங்கள். இடஒதுக்கீடு சம்பந்தமாக எல்லா பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் 6 விழுக்காடு, 5 விழுக்காடு, 7 விழுக்காடு, ஒரே ஒரு சாதி கீழ சாதி 14 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்குது கேரளாவில். எப்படி கிடைக்கிறது? மக்கள் தொகை அடிப்படையில். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுவதனுடைய காரணம், நாட்கள் போய்கொண்டிருக்கிறது, நல்லவை நடக்க வேண்டும். சமூக நீதியின் தொட்டில் பிறப்பிடம் தமிழ்நாடு என்று வாயால் சொல்லிவிட்டால் போதாது, செயலிலே காட்ட வேண்டும். அந்த செயலிலே தமிழக முதல்வர் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த அறப்போராட்டத்தை இங்கே செய்திருக்கின்றோம். எங்களால் இந்த போராட்டத்தினாலே யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாதவாறு இந்த போராட்டத்தை அறவழியில் நாங்கள் நடத்துகின்றோம். அந்த வகையில் இதையெல்லாம் எண்ணி தமிழக முதல்வர் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு நல்ல பதிலை தமிழக முதல்வரிடம் இருந்து எதிர்பார்க்கிறோம். இந்த போராட்டத்திற்கு வருகை தந்த, இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆர்வத்தோடு அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா நிலையிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இங்கே ஒரே ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இங்கே அது இதுன்னு எதையோ சொல்லி ஏமாற்றுவாங்க, ஆனால் மக்கள் ஏமாற மாட்டார்கள். இங்கே பார்த்தாலே, இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் தானாக வந்த கூட்டம், துடிப்போடு வந்த கூட்டம், வெறித்தனத்தோடு வந்த கூட்டம். இடஒதுக்கீடு அடைந்தே தீருவோம் என்ற எண்ணத்தோடு வந்த கூட்டம். அதனால் இது இங்கே இருப்பவர்கள் யாரும், மேடையில் இருக்கின்றவர்கள், வந்திருக்கின்ற பாட்டாளி சொந்தங்கள், இங்கே நாங்களெல்லாம் வேஷதாரிகள் அல்ல. எங்களுக்கு வேஷம் போலவும் தெரியாது. அதனால் இதையெல்லாம் உணர்ந்து தமிழகம் முன்னேற இதை தவிர வேறு வழி இல்லை என்று இந்த நேரத்தில் கூறி, இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாம் இந்த அறப்போராட்டத்திற்கு வந்த உங்களை இந்த நேரத்தில் அன்போடு பாராட்டுகின்றேன். பாராட்ட வார்த்தைகளே இல்லை, அந்த அளவிற்கு நீங்கள் மிக சிரமப்பட்டு வந்திருக்கின்றீர்கள். ஊடக நண்பர்கள் எப்பொழுதும் போல நமக்கு ஆதரவு கொடுப்பவர்கள், இன்றும் ஆதரவு கொடுக்கின்ற நிலையிலே ஊடக நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி நமக்கு நாம் கட்டுப்பாடு உள்ளவர்கள், கண்ணியத்தோடு நடப்பவர்கள். அதனாலே இருந்தாலும் கூட நமக்கு காவல்துறை மிக சிறந்த முறையில் பாதுகாப்பு கொடுத்தார்கள். பாதுகாப்பு தேவையில்லைனாலும் கூட அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்தார்கள். காவல்துறை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊடக நண்பர்களுக்கு நம்முடைய பாராட்டு, வாழ்த்துக்கள், நன்றி. இதில் கலந்து கொண்ட நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன். வணக்கம். அன்பான வணக்கம். இன்று
தலைநகர் சென்னையிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாவட்ட தலைநகர்களிலும் சமூக நீதிக்கான மாபெரும் ஆர்ப்பாட்ட அறப்போராட்டம் சென்னையில் மருத்துவரையா தலைமையில். பொதுவாக சமூக நீதியினுடைய பரப்பிடம் என்றும் சமூக நீதியினுடைய தொட்டில் என்றும் போற்றப்படுவது தமிழ்நாடு தான். அந்த அடிப்படையில் தான் சமூக நீதிக்கு அடிப்படையே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் ஒவ்வொரு சாதியிலேயும் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்று கண்டறிய முடியும். அதில் ஒவ்வொரு சாதியிலேயும் நலிந்த பிரிவினர், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள், ஏழைகள் எவ்வளோ பேர் இருக்கிறார் என்று கண்டறிந்து அவர்களை மேம்படுத்துவதற்கான அரசு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்ற முடியும். அதுக்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, எல்லா சாதிக்கும் உரிய இடஒதுக்கீட்டை கொடுங்க, அதே மாதிரி ஒவ்வொரு சாதியிலும் நலிந்த பிரிவினர் மேம்படுவதற்கு திட்டங்கள் செயல்படுத்துங்கிறது ஒரு கோரிக்கை. அப்புறம் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு சட்டமாக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறாமல் 5 ஆண்டுகளாக போகுது, இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறலை. அதனால் தமிழக அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், காலந்தாழ்த்தக்கூடாது என்பது மிக முக்கியமான கோரிக்கை. அதோட எல்லா சாதிகளுக்கும் உரிய இடஒதுக்கீடு கிடைக்கப்பட வேண்டும். ஒருத்தர் கிடைச்சி ஒருத்தர் என் பங்கு நீங்கள் எடுத்துக்கூடாது, உங்கள் பங்கு நான் எடுத்துக்கூடாது, என் வயிற்றுக்கும் பசிக்குது, உங்கள் வயிற்றுக்கும் பசிக்குது, எல்லார் வயிற்றுக்கும் பசி. ஆகவே எல்லா சமுதாயத்திற்கும் உரிய இடப்பங்கீட்டை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனே நிறைவேற்ற வேண்டும், எல்லா சாதிக்கும் உரிய இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை. இந்த செய்தி நல்லா போடுங்க. அடுத்தது ஒரு நல்ல கேள்வி கேட்டார் மருத்துவர் அன்புமணி அவர்கள். பிரிவினை குற்றச்சாட்டு, பலமான குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு சரியான விளக்கத்தை, உண்மை விளக்கத்தை சொல்லுவேன். எனக்கு நான் மனசாட்சி உள்ளவன், மனசாட்சிப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். 46 வருஷமாக மருத்துவர் ஐயாவோடு இருக்கிறேன். அவரோடு இருப்பது தான் குற்றம் நினைக்கிறேன். நான் எந்த தவறும் குற்றமும் பண்ணலை. மருத்துவர் ஐயாவோடு இருப்பதாக குற்றமாக நினைத்து கொண்டு அதுக்கு நிறைய சொல்கிறாங்க. அதுக்கான சரியான விளக்கத்தை, உண்மை விளக்கத்தை அப்புறம் சொல்கிறேன். இந்த செய்தியில் போட்டோம்னா போராட்டத்தினுடைய நோக்கம் குறைஞ்சி போயிடும். தனியாக உங்களை சந்தித்து சொல்ல போகிறேன். ராமதாஸ் ஆதரவாளர் என்ன சொல்றாங்க? பாலு வந்து தொடர்ந்து உங்க மேல பல குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. தொடர்ந்து நீங்க வந்து ஐயாவுக்கு துரோகம் செய்கிறதா ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ இதுக்கான பதில் சொன்னோம்னா அந்த செய்தி தான் பெருசாக வரும். போராட்ட செய்தி குறைஞ்சி போயிடும். போராட்ட செய்தி குறைஞ்சிடும். தயவுசெய்து போடுங்க. அடுத்தது நம்ம உங்களுக்கு கண்டாயம் சந்திக்கிறோம். சரி, இதுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பின்னால் பதில் சொல்கிறேன் இல்லையா? பிறகு பதில் சொல்ல இன்னும் வேண்டாம். இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் குறைஞ்சி போயிடும். அதாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பக்கத்தில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, பீகார் இந்த மாதிரிலாம் நடத்திட்டாங்க. இது ஒன்றும் பெரிய வேலையே இல்லை. 2 மாதம் உள்ள அதிகபட்சமாக 1 மாதம், அதிகபட்சமாக 2 மாதம் நடத்தி முடிக்கலாம். நடத்தின அரசுக்கு பெருமை, அது சிறப்பாக இருக்கும். எல்லா ஜாதிக்கும் உரிய பங்கீடு கிடைக்கும். உடனே நடத்தணுங்கிறது ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் அதுதான். நன்றி நன்றி. ஆமாம், இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா எல்லா எங்கள் ஜாதிக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், எங்கள் ஜாதியில் இருக்கிற ஏழைகளுக்கு முன்னேற்றம் அடைய வாய்ப்பு கிடைக்குன்னு எல்லாரும் நினைப்பாங்க தானே? அது பெரிய வாய்ப்பு தானே. நேற்றைய தினம் தாவேகா தலைவர் புசியானது பொதுச் செயலாளர் சந்திச்சு பாலு வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. இப்போ போராட்டத்தில் பங்கேற்றணும். இதை எப்படி பாக்குறீங்க? சரி, அவங்கள தான் கேட்க. நீங்கள் ஏன் கொடுத்தாங்க, எதுக்காக கேட்குறீங்க? இப்போ இந்த பிரிவினை இதெல்லாம் இப்போ சொன்னால் அந்த செய்தி பெருசாக வரும். போராட்டத்தோட நோக்கம் குறைஞ்சி போயிடும். தனியாக சொல்கிறேன், கட்டாயம் சொல்கிறேன். என் மனசில் இருக்குது பெரிய விளக்கத்தை சரியாக சொல்கிறேன். நன்றி.